இப்ப என்னத்த திருப்பி யோசிச்சுட்டே இருக்க? ஏக்கா அது ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து சிபிஐ எக்ஸாம் வந்து 21ன்னு சொல்லியிருந்தாங்க ஏப்ரல். இப்போ எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்களா? அதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி எக்ஸாம் நடக்குமா இல்லை பின்னாடி எக்ஸாம் வைப்பாங்களான்னு தெரியல. கன்ஃபார்மாக ஏப்ரல் 21 நடக்குமா நடக்காதான்னு தெரிலக்கா. சிபிஐ எக்ஸாமாக தான் யோசிச்சுட்ருக்கேன். ஆமாம்மா, இந்த டவுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ இருக்குது. எலெக்ஷன் முன்னாடி நடக்குமா பின்னாடி நடக்குமா, எங்களுக்கு ஏப்ரல் 21 சிபிஐ கண்டிப்பாக நடந்து முடிச்சிருமா மேம்னு நிறைய பேர் கால் பண்ணி கூட கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிப்ரவரி 23 நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகணும். சிபிஐயில் உள்ள ரிமோட் மோட் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிற டேட் பிப்ரவரி 23. அதுவே நம்மளுக்கு இன்னும் நடக்கலை. இப்போ நம்மளுக்கு மார்ச் 16ஆம் தேதி கிட்ட ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டோட்டில் இருந்து ஆஃபீஸ்க்குள்ளே இது வந்து இனிமேல் தான் போடுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த இதுவும் நம்மளுக்கு இன்னும் வரல. அப்போது நம்மளுக்கு ரிமோட் முடிஞ்சு தான் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, எக்ஸாம் சென்டரில் போய் எழுதுகிறவங்களுக்குள்ள எக்ஸாமோட டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவே நம்மளுக்கு இன்னும் முடியலை, 16 நாள் தள்ளி போயிடுச்சு. இன்னும் அவங்க வந்து ரிமோட் மோடில் எப்படி பார்த்தாலுமே ஒரு 60 நாள் கிட்ட எக்ஸாமுங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு பழைய இதுபடி இருந்தது. 2 மாதம் எக்ஸாம் நடக்கணும். ஸோ அதை முடிஞ்சு தான் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, சென்டருக்குள்ளே எக்ஸாம், சிபிஐ முறையில் உள்ள சென்டருக்குள்ளே எக்ஸாம் வரும். டைப் ரைட்டிங்காக இருக்கட்டும், ஷார்ட்டானாக இருக்கட்டும், சிஓஏவாக இருக்கட்டும். இது எலெக்ஷன் முன்னாடி பின்னாடிங்கிறதுக்கு கண்டிப்பாக என்னென்னா பின்னாடி தள்ளலாம் வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேபி என்னோட இது கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா ஜூன் கூட ஆகலாம். அது நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக இன்னும் தெரியலை டோட் சைடு. ஆனால் இதை பற்றி அதிகாரப்பூர்வமாக நம்மளுக்கு எந்த ஒரு அறிவிப்புமே இதுவரை வெளியிடலை. நான் வெளியிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் உனக்கு சொல்கிறேன். ஆனால் வந்து அவங்க கொடுத்த டேட்டு படி மட்டும் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரிமோட் இன்னும் நடக்கலை, அதனால வந்து இன்னும் சென்டருக்குள்ளே நடக்க வந்து சான்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம என்னென்னா ஆஃபீஸ் விட்டதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ரெடியானால் கூட ஓகே தான். ஏன்னா நம்மளுக்கு ஆஃபீஸ் வந்து அவங்க விடணும், நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் 1 by 1 எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இருக்கும். ஆனால் ஏப்ரல் 1 வந்து சான்ஸ் இல்லை. நான் இப்போ ஆஃபீஸ்ன்னு சொன்னலாமா, அது என்னது அப்படின்னா சிஓஏல உள்ள நம்மளுக்கு ஒரு டாபிக். அதுவும் வந்து நம்ம டோட் சைடு வந்து மாடல் எப்படி இருக்கும், அதோட தியரி வீடியோ, ப்ராக்டிக்கல் வீடியோ கூட நம்மளுக்கு இன்னும் வெளியிடல. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்டனில் கூட மாடல்ஸ் இன்னும் வெளியிடல. டைப் செகண்ட் பேப்பர் வெளியிட்டிருக்காங்க, பட் அது இன்னும் வெளியிடல. ஸோ அவங்க இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிமோட் முடிச்சு அதுக்கப்புறம் சென்டருக்குள்ளே எக்ஸாம் வர கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும்.